ஒரு வசனத்தை வேகமாக நம்ம கொஞ்ச நேரம் தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த வருஷம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம், கர்த்தர் யாக்கோபுக்கு சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ பலுகி பெருகுவாயாக. ஆதியாகமம் 17:1 ஆபிரகாமுக்கும், ஆதியாகமம் 28:3 ஈசாக்குக்கும், ஆதியாகமம் 35:11 யாக்கோபுக்கும், ஆதியாகமம் 48ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் அது யாக்கோபு யோசேப்புக்கும், யாத்ராகமம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் ஆண்டவர் வெளிப்பட்ட விஷயம், நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீங்கள் பலுகி பெருகுவீர்களாக, உங்களிலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள், உங்களிலிருந்து சந்ததிகள் வெளிப்படும் என்று சொல்லி ஆண்டவர் நீங்கள் திரளான பெருக்கத்தை கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர்களுக்கு சர்வ வல்லமுள்ள தேவனாய் தேவன் வெளிப்படுகிறார். ஆண்டவர் இப்படி தான் வெளிப்பட்டு அவர்களை பலுகி பெறுகிறதற்கு, பெருக்கம் என்பது தேவனுடைய திட்டம், வாக்கு தத்தம் என்பதை விட தேவன் நம்ம வாழ்க்கையில் கொடுத்திருக்கிற திட்டம் என்று சொல்லி தொடர்ந்து தியானித்து கொண்டே இருக்கிறோம். ஆண்டவர் கடந்த நாட்களில் 5 பெருக்கத்தை குறித்து நான் உங்களோடு சொன்னேன். அதில் யோபு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் சம்பத்து பெருகும் என்பதாக, யோபு 5:25 சந்தானம் பெருகும் என்பதாக, அதே போல் ஏசாயா 40:29 சத்துவம் பெருகும் என்பதாக, பிலிப்பியர் 4:17 சம்பூரண பலனை கர்த்தர் பெருக பண்ணுவார் என்பதாக, அப்போஸ்தலர் 9:31 சபை பெருகும் என்பதாக. இந்த 5 காரியத்தை கர்த்தர் பெருக பண்ணுகிறார். எப்போ பெருக பண்ணுவார்? அப்போஸ்தலர் 9:31 சமாதானம் சபைக்கு தேவை, பக்தி தேவை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவை, பரிசுத்த ஆவியின் ஆறுதல் சபையில் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மளை தொடர்ந்து பெருக பண்ணுவார் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டே இருக்கிறோம். தனிப்பட்ட பெருக்கம், ஆவிக்குரிய பெருக்கம், ஊழியத்தில் பெருக்கம், விசுவாச பெருக்கம், அன்பில் பெருக்கம், கர்த்தரை அறிகிற அறிவில் பெருக்கத்தில் பெருகணும்னு நம்ம தியானிக்கிறோம். தொடர்ந்து வசனத்தை தியானிச்சுட்டே இருக்கிறோம். அப்போது அப்பல்லோ நாட்டினான், பவுல் நீர் பாய்ச்சினான், விளைய செய்கிறது, பெருக பண்ணுகிறது தேவன் என்று சொல்லி, அப்போது விதைக்காமல் எந்த பெருக்கமும் வராதுன்னு சொல்லி கடந்த நாட்களில் தியானித்தோம். எதை விதைக்கணும்? வசனத்தை விதைக்கணும்னு சொன்னோம். 2வது விசுவாசத்தை விதைக்கணும், 3வது விளைச்சலை விதைக்கணும், 4வது விட்டு கொடுத்து தேவ சமூகத்தில் விதைக்கணும், 5வது இயேசுவை விளையேற பெற்றவரை நம்ம விதைக்கணும். இந்த விதைக்கும் போது தான் நம்ம வாயினால் அறிக்கைப்பட்ட கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய பெருக்கத்தை தருவார் என்று சொல்லி தொடர்ந்து நாம் தியானிச்சுட்டு இருக்கிறோம். வசனத்தில் மெடிடேட் பண்ணிகிட்டே இருக்கணும். என்ன பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வசனம் இன்பமாக மாறிடும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சரி, இப்போ ஒரு வேத பகுதி உங்களுக்கு தெரிந்த பகுதி தான். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 12ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் அவர்கள் பலுகி பெருகினார்கள். அப்போ பெருக்கம் என்பது ஒரு நெருக்கம் வருது. எதிர்மறையான சூழ்நிலையிலும் கர்த்தர் நம்மை பெருக பண்ணுகிறவர். எப்படி சூழ்நிலையில்? எதிர்மறையான சூழ்நிலையில் தேவன் நம்மளை பலுகி பெருக பண்ணுகிறவர். சுவிசேஷத்துக்கு தடை வருது, எதிர்ப்பு வருது, நரபலி வருது, கொலை பண்ணுறாங்க, பல காரியங்கள் எதிர்ப்பு இருந்தாலோ சுவிசேஷம் இன்னைக்கு வரை நிறுத்தப்படலை. கர்த்தர் பெருக்கத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறார். நோ மேன் கேன் ஸ்டாப் அவர் லார்ட் ஜீசஸ். ஒரு மனுஷன் இயேசுவை தடுக்கவே முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்போ எவ்வளவாய் ஒடுக்கினார்களோ அவ்வளவாய் கர்த்தர் அவர்களை பெருக பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. யாத்ராகமம் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்போ எகிப்தியர் ஒரு காரியம் சொல்றாங்க, இவங்க பெருகக்கூடாதபடிக்கு நம்ம ஒரு உபாயம் பண்ண வேண்டும். என்னென்னலாம் அவங்க உபாயம் பண்ணினாங்க? 1, யுத்தத்தை நடப்பித்தால் அவர்கள் பெருக மாட்டாங்க. பிசாசு வைக்கிற கண்ணி என்னன்னா, யுத்தம் என்கிற ஒரு காரியத்தை கொண்டு வருக. யுத்தத்தை கண்டால் அவங்க பெருகாதபடிக்கு நம்ம உபயம் பண்ணலாம். 10ஆம் வசனத்தில் அப்படி இருக்கிறது.
நீங்க அதுக்கு அடுத்தது 11ஆம் வசனத்துல வாசிச்சீங்கன்னா, சுமை சுமக்கிறதற்கு, ஆமென், சுமை சுமக்கிற வேலையினாலே ஒடுக்கினார்கள். இரண்டாவது உபாயம், ஒன்று யுத்தம், இரண்டாவது சுமை சுமக்கிற வேலைக்கு. மூன்றாவது பார்த்தீங்கன்னா, கொடுமையாய் வேலை வாங்கினார்கள், கொடுமையான வேலை. ஐந்தாவது 14ஆம் வசனம் சொல்லுகிறது, ஜீவனை கசப்பாக்கினார்கள். ஆமா, அதுக்கு அடுத்த வசனத்துல பாருங்க, கொடுமையாய் நடத்தினார்கள். 16ஆம் வசனத்துல பாருங்க, அவர்கள் ஆண் பிள்ளைகளை கொலை செய்தார்கள். ஸோ ஒன்று விட்டு ஒன்று ஒரு உபாயம் நடந்துக்கிட்டே இருக்கு. யுத்தத்தை கொடுக்குறான், சுமக்க வைக்கிறான், கொடுமையாக வேலை வாங்குறான், கொடுமையாக நடத்துகிறான், கசப்பாக மாத்துறான், செத்து போகிற அளவுக்கு இருக்கிறத காட்டிலும் செத்தா நலமாக இருக்குன்னு சொல்கிற அளவுக்கு பண்ணுறான். அதுக்கு அடுத்தது பார்த்தா ஆண் பிள்ளைகள் எல்லாத்தையும் கொலை செய்கிறான். அப்போ சத்துரு பல விதத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகளை வைத்தாலும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய பெருக்கத்தை தடை பண்ணவே முடியலை. வெறும் 70 பேரா போன இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் 6 லட்சம் புருஷர்கள் 30 லட்சம் மக்களா கர்த்தர் பெருக பண்ணி தேவன் எகிப்தை விட்டு சேனையை போல புறப்பட பண்ணினார். அப்படின்னா ஆண்டவர் நம்மளை எதிர்மறையான சூழ்நிலையில், இதில் நீங்கள் ஆபிரகாமை பார்த்தாலும் ஆச்சரியமாக இருக்கும். ஆபிரகாமுக்கும் எதிர்மறையான சூழ்நிலை, லோத்து எதிர்மறையான சூழ்நிலை இருந்தது. அதே போல் நீங்கள் வாசிங்கன்னா 14ஆம் அதிகாரத்தில் சத்துரு எல்லாவற்றையும் சிறைப்படுத்தி கொண்டு போனது, அது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. 16 ஆகார் ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. அதற்கப்புறம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் ஆண்டவர் பலி செலுத்த வைக்கிறது, அது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. எல்லாவற்றையும் அகிமெலேக்கு அவன் ஒரு சாரால பிடித்து கொண்டு போகிறான், அது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை. எல்லாவற்றிலும் கர்த்தர் ஆபிரகாமை பெருக பண்ணினான். ஈசாக்குக்கு வந்த எதிர்மறையான சூழ்நிலை என்ன? பஞ்சம் எதிர்மறையான சூழ்நிலை. ரெண்டாவது அவனுக்கு வந்த எதிர்மறையான சூழ்நிலை கேரூரார் மேய்ப்பரும் அபிமெலேக்கரும் வாக்குவாதம், சண்டை. கர்த்தர் அதிலையும் பெருக பண்ணினார். யாக்கோபுக்கு எதிர்மறையான சூழ்நிலை ஏசா, யாக்கோபு எதிர்மறையான சூழ்நிலை லாபான், யாக்கோபுக்கு எதிர்மறையான சூழ்நிலை வனாந்தரம். கர்த்தர் அவனையும் அதில் பெருக பண்ணினான். யோசேப்புக்கு எதிர்மறையான சூழ்நிலை 10 சகோதரர்கள், அவனுக்கு எதிர்மறையான சூழ்நிலை போத்திபாரின் மனைவி, சிறைச்சாலை, பல விதத்தில் எதிர்மறை இருந்தது. கர்த்தர் பழுகி பெருகி சாபநாத் வனையா என்று கர்த்தர் பெருக பண்ணினான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிர்மறையான சூழ்நிலை ஆண்டவர் பெருக பண்ணுவா. இந்த வருஷம் எத்தனை எதிர்மறையான சூழ்நிலை வந்தாலும் நம்முடைய பெருக்கத்தை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. ஆவிக்குரிய பெருக்கத்தை தடுக்க முடியாது, ஆசீர்வாத பெருக்கத்தை தடுக்க முடியாது, ஆரோக்கிய பெருக்கத்தையும் தடுக்க முடியாது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் தடுக்க முடியாது, ஆத்தும ஆதாய பெருக்கத்தையும் தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிறவர், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஏன் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தா இயேசுவுக்கும் எதிர்மறையான சொல்லதான். பரிசேயர்கள் ஒரு பக்கம் எழும்பினாங்க, சதுசேயர் ஒரு பக்கம் எழும்பினாங்க, அது பக்கம் பிரதான ஆசாரியர்கள் எழும்பினார்கள். எல்லாரும் எழும்பினாலும் இயேசு ஒரு மனுஷன் தடுக்க முடியல. கர்த்தர் பெருகிட்டே அந்த நாட்களில். பவுலுக்கும் அதே போல பல எதிர்ப்புகள் வந்தாலும் ஆண்டவர் அவர் மூலியமா திருச்சபைகளை பெருக பண்ண கர்த்தர் உதவி செய்தார். அப்போ எதிர்மறையான சூழ்நிலை நமக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சா நீங்க ஒன்று மறைமுகமா அறிஞ்சுக்கணும், எனக்கு பெருக்கம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஒரு நிமிஷம் வலதுகரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ணுங்க. எனக்கு எகைன்ஸ்டா ஆள் எழும்புதா, எனக்கு எகைன்ஸ்டா சூழ்நிலை வருதா, ஐ டோன்ட் பாதர் அபவுட் எனிதிங். நோ மேன் கேன் ஸ்டாப் அவர் மை இன்க்ரீஸ். என்னுடைய வளர்ச்சியை ஒரு மனிதனும் தடுக்க முடியாது. எல்லா எதிர்மறையான சூழ்நிலைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பார்க்கலாம், எங்களுக்கு நெருக்கம் வருதா, பெருக்கம் வரப்போகிறது. எங்களுக்கு எதிர்ப்பு வருதா, கர்த்தர் எங்களை பெருக பண்ண போகிறா. எங்களுக்கு விரோதமா மனிதர்கள் எழும்புகிறார்களா, கர்த்தர் எங்களை பெருக பண்ண போகிறீ. ஊழியமாயிருந்தாலும், குடும்பமாயிருந்தாலும், வியாபாரமாயிருந்தாலும் கர்த்தருடைய பெருக்கத்தை எங்க கண்கள் காண போகிறதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா, ஆமென். அப்போ எதிர்மறையான சூழ்நிலையிலும் தேவன் நம்மை பெருக பண்ணுகிற ஆண்டவர். எரேமியா 30ஆம் அதிகாரம்
அதனுடைய 18, 19 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜெரேமியா chapter 30 verse 18 and 19. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் யாக்கோபுடைய கூடாரங்களின் சிறையிருப்பை திருப்பி அவன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன். நகரம் தன் மண்மேட்டின் மேல் கட்டப்பட்டு அரண்மனை முன் போல நிலைப்படும். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. அவர்களை நான் வர்த்திக்க பண்ணுவேன். யாக்கோபின் கூடாரத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு தான் ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமுள்ள தேவன், நீ பழுகி பெருகுவாயாக. ஆண்டவர் அந்த கூடாரத்தை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை வர்த்திக்க பண்ணுவேன், நீ குறுகி போவதே இல்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதே இல்லை. அப்போ ஆண்டவர் நம்மளை பெருக பண்ணுகிறவர், வர்த்திக்க பண்ணுகிறவர். குறுகி போகவே விடாத ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. சிறையிருப்ப திருப்பின உடனே ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றாரு, உங்களை நான் பெருக பண்ணுவேன், நீ மகிமைப்படுவா, நான் உன்னை சிறுமப்படுத்துவதில்லை என்பதாக. உபாகமோ 8ஆம் அதிகாரம் 12 நீங்க 18 வசனம் வரைக்கும் வாசித்தீங்கன்னா ஒரு அழகான ஒரு வேத பகுதியை அழகா ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதுல வேத வசனம் சொல்லுகிறது, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி. நல்லா இருக்கா அந்த வார்த்தை? உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, நீ புசித்து திருப்தியாகி நல்ல வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருக்கும் போது ஆடு மாடுகள் திரட்சியாகி இன்க்ரீஸ் ஆகி பெருகி, உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி, உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும், வாயத்தனை சொல்லுங்க, உனக்கு உண்டான எல்லாவற்றையும் வர்த்திக்க பண்ணும்போது நீங்க பெருகிற டைம்ல கவனம் அப்படிங்கிறாரு. அப்போ இந்த இடத்துல ரெட் லைட் எரிஞ்சிட்டு இருக்கு. நீங்க ரெட்ல கோடு போடணும், இல்லை ரெட்டில் ஒரு பெரிய அப்படியே படம் வரைஞ்சி வைக்கணும். நான் சில நேரம் என் நோட்ஸ் நீங்கள் செல்ஃபோனில் பார்த்தீங்கன்னா கலர் கலராக தான் வச்சுருப்பேன். ஏன்னா எந்த இடத்துக்கு டேஞ்சர்னா ரெட்டு அப்படி கொடுத்து வச்சுருப்பேன். இந்த இடம் ரொம்ப முக்கியம். ஆமாம், பச்சை கலர் கொடுத்துருப்பேன், மஞ்சள் கலர் கொடுத்துருப்பேன். ஆமாம், நோட்ஸில் எல்லாத்துலேயும் நீங்கள் இந்த இடத்துல வர்த்திக்க பண்ணும்போது, வர்த்திக்கிறார், வெள்ளியும் பொண்ணும் பெருகுதுன்னு சந்தோஷப்பட்டுறக்கூடாது. இந்த எதிர்மறையான மண்மேட்டில் கத்தர் கட்டி உங்களை எழுப்பும் போது உங்கள் சிறையிருப்பை திருப்புவேன். இந்த எதிர்மறையான சூழ்நிலையில் நீங்கள் வர்த்திக்க பண்ணும்போது நீங்கள் சிறுமைப்படுவதில்லை, உங்களை நான் மகிமைப்படுத்துவேன். நீ வர்த்திக்க பண்ணும்போது ஒரு 4 விஷயத்தை கண்டிப்பாக நீ பார்க்கணுன்றார். 4 வார்த்தை எழுதிக்கிறீங்களா? 1 மேட்டின்மை அடையாமலும். சொல்லுங்க, வாயை திறந்துட்டே எழுதுங்க. 1 மேட்டின்மை அடையாமலும். 2 மறவாமலும். 3 மனதில் சொல்லிக்கொள்ளாமலும். கடைசியாக மாதேவனுக்குன்னா பெரிய ஆண்டவருக்கு, மாதேவனுக்கு கீழ்ப்படியாமல் போவதினாலும். 4 காரியம் நீங்க பெருகும்போது, கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணும்போது இந்த 4 காரியத்தை நீங்க கரெக்டா இருக்கணுங்கிறாரு. 1 சொல்றாரு, நீ என்ன செய்யணும்? மேட்டின்மே வந்துடக்கூடாது. 2வது மறந்துடவே கூடாது. 3வது மனசுல எது கூட சொல்லிடாதங்கிறார். 4வது மாதேவனுக்கு கீழ்ப்படியணுங்கிறார். இப்போ கீழ்ப்படியாமல் போனதுனாலும், மறந்ததுனாலும், மேட்டின்மையானாலும், இந்த மனதில் சொல்லி கொண்டதுனால தான் சில காரியங்கள்லாம் நடந்துச்சு. இந்த விஷயம் மேட்டின்மையை நான் இப்போ ஒரு சில காரியங்களை நான் சொல்கிறேன், அதை நீங்கள் வரிசையாக குறித்து கொள்ளுங்க. மேட்டின்மை அப்படின்னு வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. உபாகமம் நீங்கள் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம் வாசிக்கலாம் சார். உன் இருதயம் மேட்டிமை அடையாமலும். நீங்க அந்த 13ஆம் வசனத்தின் தொடர்ச்சி தான் பார்த்தீங்களா? ஆமா, உன் ஆடு மாடுகள் திரட்சியாகி உனக்கு வெள்ளியும் பொன்னும் பெருகி
உனக்கு உண்டானவை எல்லாம் வர்த்திக்க பண்ணும் போது உன் இருதயம் மேட்டின்மை அடையாமலும் உன்னை அடிமைத்தன இருக்கட்டும். அப்படியே உங்க இருதயம் மேட்டின்மை அடையாமலும். மேட்டின்மை, ஆமா, பெருமை அப்படின்னு சொல்றதுக்கு. ஆனால் நான் பைபிளில் சில இடத்துல வசனம் பார்த்தேன், எதுலெல்லாம் மேட்டின்மை வருது, எதுலெல்லாம் மேட்டின்மை வருது. ஒரு சில வசனத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், அதை குறிச்சுக்கோங்க. மேட்டின்மை அடைந்த ஒரு 3 பேரை நான் வேகமாக வசனத்தை காமிச்சு கொடுக்குறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீதிமொழிகள் 16:5 நீங்க வாசித்தீங்கன்னா, மேட்டின்மை ஆனவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவர் சொல்றாரு, மேட்டின்மைங்கிற ஒரு மேட்ரே நம்ம செக்ஷன்லேயே கிடையாது, நம்ம சிலபஸ்லேயே இல்லையாப்பா, நீ புதுசாக ஏதோ கிண்டி கொண்டு வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு அது நம்ம செக்ஷன்லேயே கிடையாது, நம்ம புக்கு சிலபஸ்லேயே கிடையாதுங்கிறாரு. மேட்டின்மையானவன் கர்த்தருக்கு அருவருப்பானவன். ஆண்டவர்லாம் அதை கன்சிடரே பண்றதே இல்லை போல. அப்போ இது ரொம்ப மோசமான பாவமா ஆண்டவர் பார்க்கிறார். நம்ம வர்த்திக்க பண்ணி விருத்தி அடைந்து பெருகும் போதுதான், பெருக்க வர்றது மேட்டர் இல்லை. எதிர்மறையான சூழ்நிலையில கர்த்தர் நம்மளை உயர்த்துறது விஷயமே இல்லை. நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு கர்த்தர் நம்மளை எல்லைகளை பெருகப்படுறது அதெல்லாம் விஷயமே இல்லை. வரும்போது தான் நம்ம ரொம்ப டேஞ்சரா இருக்கு. ரெட் லைட்டை போட்டு கர்த்தர் காமிக்கிறாரு, மேட்டின்மை எனக்கு அருவருப்பு அப்படிங்கிறார். எதெல்லாம் மேட்டின்மை இருக்கு? நீதிமொழிகள் 6:17, நீதிமொழிகள் 6:17, மேட்டின்மையான கண். கண்ணுல மேட்டின்மை இருக்கான். மேட்டின்மை எதுல இருக்கான்? கண்ணுலேயே மேட்டின்மை. அப்படி செருக்கா பார்க்கறதுல கண்ணு. நீதிமொழிகள் 21:4 பாருங்க, மேட்டின்மையான பார்வை. பார்வையில மேட்டின்மை இருக்கு. பார்க்குற பார்வை எப்படி இருக்கு? சர்க்காஸ்டிக்கா பார்க்குற சில ஆட்கள் இருக்காங்கல்ல, இவெல்லாம் ஒரு ஆளு, இவெல்லாம் ஒரு ஆளு. மேட்டின்மை அப்படி பார்வை. மேட்டின்மையான கண்ணா, மேட்டின்மையான பார்வையா. எசேக்கியேல் 28:2, மேட்டின்மையான இருதயம். இருதயத்தில் மேட்டின்மை அப்படின்னு போடப்பட்டிருக்கிறது. மேட்டின்மை எதுல வருது? இருதயத்தில் வருதான். அப்படி பாருங்களேன். எசேக்கியேல் 31 அதனுடைய 10 வசனத்தில் வாசித்து பாருங்க. வளர்த்தியில மேட்டின்மையா. எதுல மேட்டின்மை? வளர்ச்சியில. வளர்த்தியில மேட்டின்மையாகி என்று போடப்பட்டிருக்கிறது. வளர்த்தியில மேட்டின்மை. ஆமை. ரோமர் 11:20 பாருங்க, சிந்தையில மேட்டின்மை. சிந்தையில வெளியே வெளியே ஹம்பலா காமிக்கிறதுலாம் எல்லாம் இருக்கு, பல ஆள்லாம் இருக்காங்க. வெளியே பார்த்தா ஆச்சாடி பயங்கரமா, ஆனா மைண்ட்ல என்ன இருக்கு? சிந்தையில. அப்ப எதுலெல்லாம் மேட்டின்மை? கண்ணுல மேட்டின்மை, பார்வையில மேட்டின்மை, இருதயத்தில் மேட்டின்மை, வளர்ச்சியில மேட்டின்மை, சிந்தையில மேட்டின்மை. ஆமா, இதில் எல்லாத்திலையும் மேட்டின்மை இருக்கு அப்படின்னு சொல்றார். அப்போ மேட்டின்மை தேவனுக்கு அருவருப்பானது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வராரு? அப்போ உங்க கண்ணு, பார்வை, பேச்சு, நடக்க, இருதயம், சிந்தனை வளரும்போது இதுல எல்லாத்துலேயும் இது வரும். வளரும்போது, பெருகும்போது, வர்த்திக்க பண்ணும்போது இது எப்போ உள்ள வருதுன்னே தெரியாது. வளர்ச்சி வரும்போது தான் கவனமா இருக்கணும். இது சக்குன்னு மண்டையில கொண்டையில உட்காந்துக்கோ. தோத்திரம். ஆமா, பெருமை மேட்டின்மை இருக்கு பார்த்தீங்களா? மேட்டின்மையான பேச்சின்னு இருக்குல்ல, பேச்சு கூட மேட்டின். ஒரு வசனம் இருக்குல்ல, மேட்டின்மையான பேச்சின்னு இருக்கு. பேச்சில் இருக்கு மேட்டின்மை. அந்த வசனம் யாராவது இருந்தால் எடுங்க பார்க்கலாம். மேட்டின்மையான பேச்சு, பேச்சில் கூட மேட்டின்மை இருக்கக்கூடாது. நம்ம பார்க்குற பார்வை, பெருக்கத்தை விரும்புகிற ஆட்கள் முதல்ல இதை கவனப்படுத்திக்கோங்க. உங்கள் லைஃப்பில், உங்கள் ஜீவியத்தில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில். ஆமாம், எவ்வளவு கர்த்தர் உயர்த்த. 1 சாமுவேல் 2:3 பாருங்க. மேட்டின்மையான பேச்சு. பேச்சில் என்னது? மேட்டின்மையா. அன்னாள் சொல்றா, மேட்டின்மையான பேச்சு வேண்டாம். நம்ம பேச்சில் மேட்டின்மை வந்துட வேண்டாம். கொஞ்சம் கூட. நான் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியும்,
சில ஆட்களை பேசவே விட மாட்டாங்க தெரியுமா? ஆப்போசிட் இருக்கிற ஆட்களை எல்லாம் தெரிஞ்சால் ஏகாம்பரம் மாதிரி தான் பேசுவாங்க. பார்த்துருக்கீங்களா? ஆமாம். எந்த மனுஷன் பேச்சை குறைச்சி அடுத்தவங்களை லிசன் பண்ணுறோமோ, லிசன் பண்ண கற்றுக்கோங்க. கேட்க அந்த அளவுக்கு நீங்கள் கேட்கறதுக்கு பிடிச்சதுன்னா நான் சொல்கிறேன், உங்களை கர்த்தர் பெருக பண்ணுவா. எதிர்மறையான சூழ்நிலையிலும் பெருக்கத்தை தடுக்க முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க. சரி, அப்போ வேகமாக ஒரு 4 சம்பவத்தை வசனம் மட்டும் காமிக்கிறேன். நீங்கள் அதை தொடர்ந்து வீட்டில் போய் மெடிடேட் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 26:16 வாசிக்க கேட்போம். 2 Chronicle chapter 26 verse 16. அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும் அவனுடைய மனம் மேட்டிமையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூபபீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். உன் வேலை என்னப்பா? உன் வேலை என்ன? உன்னை கர்த்தர் ராஜாவா வச்சிருக்கிறாரு, தேசத்துல உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இப்போ எக்ஸ்ட்ராவா பலப்பட்டுட்ட, பெருகி பலப்பட்டுட்ட. இப்ப பலப்பட்ட தனக்கு கேடு உண்டாக அவருடைய மனம் என்னாச்சா? பெருக்க வந்ததுக்கு அப்புறம் தான், பலப்பட்டதுக்கு அப்புறம் தான் வருது ஒண்ணு, பெருமை, மேட்டின்மை வருது. யாரு? உசியா யாரு? ஏசியாவோட பிரதரு. ஆமா, கசின் பிரதர்ஸ். ஏசியாவோட கசின் பிரதர் ஏசியா. அப்படி உசியா ராஜா மரணம் அடைந்த அந்நாளில் உயரம் உன்னதமான சிங்காசனத்தில் விற்றிருக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை கண்டேன். அவன் செத்ததுக்கு அப்புறம் தான் இவனுக்கு தரிசனமே வருது. அப்படின்னா அந்த அளவுக்கு உசியா ராஜா பயங்கர ஃபைனான்சியல்ல பயங்கர பெருக்கம். இன்னும் கொஞ்சம் பெருகிட்டான், எக்ஸ்ட்ராடினரியா. ஏசியா கூட இருக்க அவருக்கு தீர்க்க தரிசனம் எல்லாம் பாசிட்டிவ் ப்ராஃபஸி தான். தோத்திரம், என்ன வேணும்னாலும் வாங்கிக்கலாம் ஏசியா உசியாட்ட இருந்து. அந்த அளவுக்கு கர்த்தர் உசியா பலப்படுத்தப்பட்டு பெருகி நிற்கும் போது அவன் கேடுண்டாக, தனக்கு கேடுண்டாக மனமேட்டின்மையாயிற்று. ஆசாரியர்கள் செய்கிற வேலையை துணிகரமா, நானும் தூபபீடத்தை எடுத்து பரிசுத்த சமூகத்துக்குள்ள நுழைவேன்னு உள்ள நுழைஞ்சான் பாருங்க, அவன் மரிக்கிற வரைக்கும் குஷ்டரோகியாவே இருந்து மரித்து போனான். மேட்டின்மை பெருக்க வந்த பிறகு, பலப்பட்டதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன வருது? மேட்டின்மை. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், நீங்க ஆடு மாடுகள் திரட்சியாகி உங்கள் பொன் பெருகி கர்த்தர் உங்களை வர்த்திக்க பண்ணும் போது உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நீங்க மேட்டின்மை அடையாமலும், இது பெருக்க வரும்போது ரொம்ப கேர்ஃபுல் இன் யுவர் லைஃப், மேட்டின்மை வந்துரும்ன்றாரு ஆண்டவர். ஒன்று சொல்றாருல அப்படின்னா அது வர்றதுக்கு வராது பிரதர். நான் எப்படி வரும்? இல்லை, வரும் தானே எழுதி வச்சிருக்கிறாரு. நான் என்ன ஆசீர்வதிக்க, ஏன் சில நேரம் உங்களை ஆசீர்வதிக்க மாட்டேங்கிறாரு? வந்துருங்கிறதுக்கு தான். ஏன் சில நேரம் பெருக விட மாட்டேங்காரு? உனக்கு வந்துருங்கிறதுக்கு தான். நல்லா உடைச்சி உருவாக்கி அப்புறம் கர்த்தர் பெருக பண்ணிட்டாருன்னா மேட்டின்மைங்கிற பிரச்சனையே வராது. உங்களுக்கு அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகிட்டு பாருங்க. தோத்திரம் இல்லையா? ஏன் சில நேரம் பெருக்க இன்னும் வரல? இருக்குப்பா, இப்பயே இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்குன்னா அது வந்ததுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராடினரியா நீ பிஹேவ் பண்ணுவ. நீ பலப்பட்டதுக்கு அப்புறம் இந்த செங்கலையும் பிரிக்க வேண்டாம், நீ ஆணியையும் பிடுங்க வேண்டாம், நீ சத்தம் கட்டாம இரு அப்படின்னு சத்தம் கட்டாம விட்டுறாரு நம்ம அப்பா. இல்லையா சொல்லுங்க. அப்ப சில நேரம் நம்மளை வர்த்திக்க பண்ணாமல் தேவன் வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா இதை சரி பண்ணிடுவோம், ரெக்டிஃபை பண்ணிடுவோம், மேட்டின்மை ஆகாமலும். அப்போ உசியா சாகிற வரைக்கும் குஷ்டரோகியா இருந்ததுக்கு காரணம் மனமேட்டின்மை. பலப்பட்டதுக்கு அப்புறம் பெருமை வந்துருச்சு என்று வேதம் சொல்லுகிறது. 2வது பர்சனை பாருங்க. 2 நாளாகமோ 32:25 வாசிக்கலாம். எசேக்கியா தனக்கு செய்யப்பட்ட உபகாரத்திற்கு தக்கதாய் நடவாமல் நம்மளுக்கு உபகாரத்துக்கு தக்கதாக நடவாமல். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன உபகாரம் நடந்துச்சு? என்ன உபகாரம்?
ஒரு பெரிய கூட்டம் எழும்பி சத்துரு வந்து யுத்தம் பண்ண வந்துச்சு. ஏசாயாவும் எசேக்கியாவும் அபயமிட்டார்கள். ஒரு தூதனை கர்த்தர் அனுப்பி 1,85,000 அதிகமான சத்துருக்களை நிர்மூலம் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்து ஜெயத்தை கொடுத்தாச்சு. இப்போ பயவுலைக்கு வியாதி வந்துச்சு. கர்த்தர் சுகம் கொடுத்து 15 வருஷம் கூட்டியாச்சு. எல்லா உபகாரமும் கொடுத்து ஆசீர்வதித்து தேவன் இவனை பெருக பண்ணி இருக்கிறார். இப்போ அந்த பெருக்கத்துக்கு தக்கதாக நடவாமல் என்ன வந்துட்டு, சத்துரு வந்தா அடிச்சு நொறுக்கிட்டாரு, வியாதி வந்தாரு சுகப்படுத்திட்டாரு, எல்லைகள் எல்லாம் உனக்கு பெருகி வச்சு உன்னுடைய பண்டக சாலையை கர்த்தர் நிரப்பிட்டாரு. உபகாரத்துக்கு தக்கதாய் பெருக்கத்துக்கு தக்கதாய் நீ நடவாமல் மனமேட்டியான்மையானாய். ஆகையால் என்னவா, அவன் மேலும் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும், இவனால எல்லார் மேலேயும் டமார் டமார்ன்றார் நம்ம அப்பா. என்கவுண்டர். நீங்க மேட்டின்மையாறீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் என்கவுண்டர் தான், தோத்துறோம். உங்க வீட்டில் தான் சொல்றேன், உங்க ஒரு ஆள்னால வீட்டில் அவ்வளவு பேருக்கு என்கவுண்டர் போட்டுருவாரு கர்த்தர். கவனமா இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. யோசிச்சு பாருங்க. 26ஆம் வசனத்துல எப்படி சொல்லியிருக்குன்னா, அவங்க அந்த மேட்டின்மை நிமித்தம் அவனும் எருசலேம் குடிகளும் தங்களை தாழ்த்தினபடினால் கர்த்தருடைய கடுங்கோபம் எசேக்கியாவின் நாட்களில் அவன் மேல் வரவில்லை. தாழ்த்தினாங்க, கர்த்தர் வராம பண்ணிட்டார். தாழ்மைக்கு கிருபை வருகிறாரு. ஆனா மேட்டின்மை கவனம். ஏன் கோபம் வருது, ஏன் ஆண்டவருடைய எதிர்ப்பு வருது, ஏன் ஆண்டவர் சில நேரம் சில காரியத்துல எச்சரிக்கிறார். உபகாரம் ஒன்று பெருக பண்ணிட்டேன், நீ ஏன் இப்படி நடக்க மாட்டேங்கிற? மனமேட்டின்மைக்கு தயவு செய்து இடம் கொடுக்காதீங்க. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. தானியேல் 5:20 வாசிக்க கேட்கலாம். அவருடைய இருதயம் மேட்டிமையாகி, அவருடைய இருதயம் மேட்டின்மையாகி. யாருடைய இருதயம் கேட்கல? ஏற்கனவே உங்க அப்பா பண்ண சேட்டைக்கே இங்க ஆக முடியல. அந்த ஆளே கழுத வெளியின் மாட்டை போல புள்ள மேய்ஞ்சிக்கிட்டு பாபிலோன் மேலே சுத்திட்டு வந்துட்டு நான் கட்டின மகா பாபிலோன்னு மனசுல தான் நினைச்சாப்புல. அதோட மாட்டை போல வெளியின் மாட்டை போல புள்ள மேய்ந்து ஆகாயத்து பட்சிகள் இறகுகள் பணிகள் ஆகாயத்தின் பனி விழுந்தது, இறகுகள் நகங்கள் உண்டாகி 7 காலங்கள் போகிற வட்டும் அவனுக்கு அப்படி இருந்தான். வேதம் சொல்லுகிறது, எப்பொழுது புத்தி தெளிந்ததோ, ஓ ஐயோ பெருமை வந்துட்டு பேட்டின்மை வந்துட்டு இப்படிலாம் செய்யக்கூடாது அப்படின்னு புத்தி தெளிந்த போது அவனுடைய எல்லா தேவ மனிதர்களும் பிரபுக்களும் அவனிடத்தில் திரும்பி வந்தார்கள். அவன் திரும்பவும் தன்னுடைய மகிமையை பெற்று மீண்டும் சிங்காசனத்தில் உட்கார்ந்தான்னு 4ஆம் அதிகாரம் முடியுது. 5ஆம் அதிகாரத்தில் அவனுடைய பிள்ளை இவனுக்கு சேட்டை, அவங்க ஐயா தான் இந்த சேட்டையை கொடுத்தாரு, ஓன் சேட்டையாவது ஒழுங்கா இருக்கலாமான்னா இவன் வப்பாட்டிகளோடு உட்கார்ந்து பரிசுத்த தட்டுமுட்டுக்களை எடுத்து பாருங்க குடிச்சு வெறித்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான். கர்த்தருடைய கையின் உறுப்பு ஒன்று எழும்பி வந்து மெனே மெனே தெக்கையில் உபாசின்னு சொல்லி எழுதுகிறது. நீ தராசில வைக்கப்பட்டு குறைவாய் காணப்படுகிறா. என்ன விஷயம்? நீ மேட்டின்மை ஆயிட்ட, பெருமையாய் ஓவர் ஆட்டம் இல்லை. பெருக்கம் வரும்போது அவனை விட அவன் பையனை கர்த்தர் இன்னும் பெருக பண்ணி வச்சிருக்கிறாரு. நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி பாபிலோன் ராஜாவை என் ஊழியக்காரன்னு கர்த்தர் சொல்றதும் பாபிலோன் தேசத்தை அவர் தேசம் மாதிரி பாராட்டுறதும் பைபிளில் அடிக்கடி நீங்க பார்க்க முடியும். நம்மளால அவங்கள அப்படி தூக்கி வச்சு யூஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் இவனுக்கு மேட்டின்மை வந்துருச்சு. அவனுடைய ஆவி கர்வத்தினால் கடினப்பட்ட போனது. அவன் தம் சிங்காசனத்து தள்ளப்பட்டான். அவருடைய மகிமை அவரை விட்டு உடனே தள்ளிட்டார். பெருமை கேட. ஒரே ஒரு வசனம் வாசித்து நான் முடிப்போம். ஓசியா தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்ப கர்த்தருடைய ஜனத்தை பத்தி பேசுகிறார். 13:6. தங்களுக்கு இருந்த மேய்ச்சலினால் திருப்தியானார்கள். அப்போ நல்ல பெருக பண்ணிட்டார், நல்ல விருத்தி அடைய பண்ணிட்டார். மேய்ச்சல் ஆடு மாடுகளின் விருத்தி ஆயிருச்சு, பொன் வெள்ளி விருத்தி ஆயிருச்சு, பெருகிருச்சு. அவர்கள் கர்த்தர் விருத்தி அடைய பண்ணிட்டாரு. திருப்தியானதுக்கு பின்னாடி நல்லா பெருகியாச்சுப்பா, எல்லைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டார். திருப்தியான பின்பு அவர்கள் இருதயம் மேட்டிமை ஆயிற்று, அதனால் என்னை மறந்தார்கள். அப்ப நமக்கு மேட்டின்மை வரும்போது அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா என்னதான் வருது? மறதி. அதை நம்ம அடுத்த இதில் தியானிக்கலாம். மறவாமல் அப்படிங்கிற காரியத்தை குறித்து கண்டினியூ பண்ணலாம். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம், கர்த்தரை நோக்கி பார்க்கலாம்.